வணக்கம், நான் தான் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். இனி நம்ம கிச்சனில் உருளைக்கிழங்கு சாதம். இதோட உருளைக்கிழங்கு சிப்ஸ் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு சாதம் தேவையான பொருட்கள்: பாயில்ட் ரைஸ் 150 கிராம், உருளைக்கிழங்கு 4 நம்பர், தக்காளி 3 நம்பர், வெங்காயம் 2 நம்பர், காய்ந்த மிளகாய் 6லேருந்து 8 நம்பர், பச்சை மிளகாய் 2 நம்பர், பூண்டு 20 பல்லு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகு பவுடர் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, சோம்பு 1/4 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், தேங்காய் 2 பத்தை, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, நெய் 1 டீஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். எல்லாருக்கும் பிடிச்ச உருளைக்கிழங்கு சாதம் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ஆனால் இன்றைக்கி இந்த உருளைக்கிழங்கு சாதம் எப்படி பண்ண போகிறோம்னா, கொஞ்சம் உருளைக்கிழங்கு வதக்கிட்டு வறுவல் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தக்காளி தொக்கு ரெடி பண்ண போகிறோம். இதெல்லாம் சேர்த்து ரைஸ் தம் பண்ணி இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டைலில் பார்க்க போகிறது தான் உருளைக்கிழங்கு சாதம். ஃபஸ்ட் மண்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு கடுகு, இந்த கடுகு கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சு வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு. இந்த உருளைக்கிழங்கு நீங்கள் கட் பண்ணும்போது ஈவனாக ப்ராப்பராக கட் பண்ணுறேங்க. அப்போ தான் வேகும் போது ஈஸியாக நல்லா வேகும், ஒரே மாதிரியே நல்லா வெந்து வரும். கொஞ்சம் உப்பு, மிளகாய் பவுடர், மஞ்சத்தூள், தனியா, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்ட பிறகு அந்த தாளிப்புலேயே போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இந்த இடத்துல கரெக்டாக சீசனிங் செக் பண்ணிக்கோங்க. அதாவது உப்பு காரம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுங்கள். ஏன்னா உருளைக்கிழங்கு வெந்த பிறகு நிறைய பேருக்கு வர பிரச்சனை உப்பு கம்மியாக இருக்கும், சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கரெக்டாக செக் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த உருளைக்கிழங்கு நல்லா வேகட்டும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா ட்ரையாக இருக்குது. இந்த ப்ரிப்பரேஷன் தான் நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் சொல்லுவோம், உருளைக்கிழங்கு ஃப்ரை சொல்லுவோம், உருளைக்கிழங்கு மசாலா சொல்லுவோம். ஸோ பல பேர் சின்ன சின்ன வேரியன்ஸில் இருக்கும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணுறது தெரிஞ்சிச்சுல, நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி இதை அப்படியே எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுருங்க. இதுக்கு பிறகு அதே மண்சட்டியில் நம்ம என்ன பண்ணுறோம், இன்னும் கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் கடுகு, சோம்பு. இந்த இடத்துல சோம்பு கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பேன், கடுகு கம்மியாக போட்டிருப்பேன். இதுக்கப்புறம் பூண்டு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்ட பிறகு அடுப்பை நல்லா மீடியமான ஃப்ளேமில் வச்சுருங்க. பூண்டும் காஞ்ச மிளகாய் நல்லா வதக்க போகிறோம். அதாவது பூண்டு ஒரு 60% நல்லா வதங்கிருக்கணும். காஞ்ச மிளகாவும் நல்லா வதங்கும். காஞ்ச மிளகாய் நீங்கள் போடும்போது விதை எடுத்த காஞ்ச மிளகாய் போடுங்க. அப்படியே போட்டிங்கன்னா காரம் அதிகரிக்கும். இதுக்கப்புறம் வெங்காயம் போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கிட்டோம். அதாவது ஒரு 50% நல்லா வதங்கி முடித்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு ஒரு நிமிஷம் நல்லா வதக்குங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வதங்க வாசனை நல்லா சூப்பராக வரும். அதனால் நல்லா வதக்குன்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் தக்காளி நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்ல பழமாக இருக்க தக்காளி யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் காயாக இருந்தால் கூட யூஸ் பண்ணக்கூடாது, அப்போ டேஸ்ட் கொடுக்காது. இதுக்கப்புறம் பவுடர் மசாலா, கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர், தனியா பவுடர் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இந்த
மசாலா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த புளிப்புத்தன்மை சாப்பிடும்போது அந்த தக்காளியோட லைட்டாக புளிப்புத்தன்மை தெரியணும், அதுக்கப்புறம் அந்த காரம் தெரியணும். ஸோ அந்த டேஸ்ட்டில் அந்த டெக்ஸ்சரில் நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் தேங்காய் பால் 2 பத்து தேங்காய் சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பால் எடுத்திருக்கேன். பேஸ்ட் யூஸ் பண்ணல. பேஸ்ட் யூஸ் பண்ணால் டெக்ஸ்சர் மாறும், ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்ட ஆரம்பிக்கும். அதனால் வெறும் பால் போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். எதுக்காக இந்த பால் யூஸ் பண்ணுறேன்னா அந்த வெங்காயம் தக்காளியை கொஞ்சம் லைட்டாக அந்த ஒரு மாய்ஸ்டர் ஒரு ஸ்மூத்தான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இந்த தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த தொக்கு எடுத்து அப்படியே இன்னொரு பவுலில் கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தம் போட போகிறோம். அந்த மசாலா, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, இதுக்கப்புறம் லைட்டாக மிளகுத்தூள் யூஸ் பண்ணும்போது அதிகமாக போட்டக்கூடாது, மைல்டாக தான் போடணும், சரிங்களா? கொத்தமல்லியை போட்ட பிறகு வேக வச்ச சாதம். இந்த ரைஸ் வேக வைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பர்டிகுலராக உப்பு போட்டு பாயில் பண்ணுங்கள். பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணும்போது இதே பொன்னி ரைஸ் யூஸ் பண்ணுன்னா நீங்கள் அப்படியே பாயில் பண்ணி மிக்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சா பொன்னி ரைஸ் யூஸ் பண்ணலாம், அப்படிலாம் பச்சை அரிசி யூஸ் பண்ணலாம். நான் இந்த ப்ரிப்பரேஷன் பாஸ்மதி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு லேயர் எப்படி நம்ம செட் பண்ணமோ அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் லேயர் செட் பண்ணுங்கள். அதே டைமில் மறந்துடாதீங்க, மிளகுத்தூள் அதிகமாக போட்டால் டேஸ்ட் மாறும். இப்போது மூடி போட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். இந்த இடத்துல கொஞ்சம் நெய் போட்டு அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்றும் பாதி அப்படி எடுத்து சர்வ் பண்ணால் அப்படி பிரியாணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கி சவுத் இந்தியன் ஸ்டைலில் ஒரு அருமையான உருளைக்கிழங்கு சாதம் எப்படி பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இது தொடர்ந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். சிப்ஸ் உருளைக்கிழங்கு 1/2 கிலோ, உப்பு தேவைக்கேற்ற, ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். நீங்கள் கடையில் வாங்கும்போது நார்மலாக யூஸ் பண்ணுற உருளைக்கிழங்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. சிப்ஸுக்காக யூஸ் பண்ணுற கிழங்குன்னு சொல்லி மார்க்கெட்டில் கேட்டு வாங்குங்க. அப்படி இல்லையா, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சிப்ஸ் கடை இருக்குல்ல, அந்த கடையில் போய்ட்டு நீங்கள் 1/2 கிலோ சிப்ஸுக்காக யூஸ் பண்ணுற உருளைக்கிழங்குன்னு சொல்லி கேட்டு வாங்கினீங்க, கண்டிப்பாக தருவாங்க. நிறைய பேர் தரமாட்டாங்க, பட் ரிக்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த கிழங்கை நீங்கள் நார்மலாக வாழைக்காய் பஜ்ஜி செய்வீங்கள்ல, அதே மாதிரி சீவணும். சீவிட்டு எடுத்திங்கன்னா நல்லா மெலிசாக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி மெலிசாக சீவிடணும். அப்போ தான் ஆயில் ஃப்ரை பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஃப்ரை பண்ணுறது 2 விதமாக ஃப்ரை பண்ண போகிறோம். நான் இப்போ டேரெக்டாக எண்ணெய் கடை சூடாக இருக்குல்ல, இந்த சூடான எண்ணெய் கடையில் அப்படியே டேரெக்டாக ஸ்லைஸ் பண்ணி போடுறேன். இந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் அந்த ஆவி மேலே வரும், அந்த டைமில் கை சூட ஆரம்பிக்கும். உங்களால் முடிஞ்சால் இந்த மாதிரி பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் 1 by 1 ஃப்ரை பண்ணலாம். இதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுற டைமில் உருளைக்கிழங்கு கொஞ்சம் வெந்து வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் சால்ட் வாட்டர் ஆட் பண்ணுறோம். அதாவது 1 டீஸ்பூன் அளவுக்கு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த சால்ட் கரைஞ்சி வர டைமில் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் ட்ராப் பண்ணணும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா அந்த சால்ட் ஈவனாக கரெக்டாக மிக்ஸ் ஆகிருக்கும் இந்த உருளைக்கிழங்குல. அதே டைமில் நீங்கள் பொட்டேட்டோ சிப்ஸ் ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது ஒரு வாட்டியும் சால்ட் வாட்டர் போடாது. ஒரு வாட்டி போட்டிங்கன்னா 2 வாட்டி நீங்கள் ஃப்ரை பண்ணால் உங்களுக்கு சால்ட்டோட தன்மை கரெக்டாக இருக்கும். இப்போ ஃப்ரை பண்ணதை நல்லா கிறிஸ்பியாக அப்படி இன்னொரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. ஃப்ரை பண்ணி முடித்த உடனே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக சாகியாக இருக்கும். அதனால் ஒரு 2 செகண்ட் டைம் விட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போது ஏற்கனவே நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு ஒன்றா போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணலாம். இந்த ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணும்போது சம்டைம் உருளைக்கிழங்கு ஒன்றோட ஒன்று ஒட்ட ஆரம்பிக்கும். அந்த டைமில் சில உருளைக்கிழங்கு கிறிஸ்பியாக இருக்காது. அதனால தான் நம்ம டேரெக்டாக ஸ்லைஸ் பண்ணி ஃப்ரை பண்ணணும்னு சொல்கிறேன். அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும்.